ஒரு அழகான காட்டில் கருப்பு காக்கா குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்துல ஒரு குட்டி காக்கா இருந்தது. அது பேர் சிக்கு. சிக்கு ரொம்ப குட்டிதான். ஆனா ஒரு ஆசை மட்டும் சரியாவே போகல. நான் வேற நிறத்துல இருக்கணும், எல்லா பறவைகள் மாதிரி அழகா இருக்கணும் என்று ஒரு நாள் கிராமத்தில் நிற விழா நடந்தது. பெரிய குடங்களில் சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், எத்தனை நிறங்களோ! சிக்கு அதை பார்த்ததும் கண்கள் பெரிய பெரியதாக மின்னின. ஆஹா, இதுதான் என் சந்தர்ப்பம் என்று சிக்கு மெதுவா கீழே இறங்கியது. அது ஒரு கால் சிவப்பு குடத்தில், மற்ற கால் மஞ்சள், இருக்கை நீலம், உடம்பெல்லாம் பச்சை, ஊதா, ஆரஞ்சு. சிக்கு இப்போ ரொம்பவே கலர்ஃபுல் பறவையா தெரிஞ்சது. ஒரு ரெயின்போ பறவை மாதிரி. அது பறந்து மேலே போய் சத்தமா சொன்னது, என்ன பாருங்க, நான் கலர்ஃபுல் சிக்கு என்று. மற்ற பறவைகள் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. வாவ், நீ ரொம்ப அழகா இருக்கே என்று கூறினார்கள். சிக்கு மகிழ்ச்சியா சுற்றி சுற்றி பறந்தது. ஆனா அப்போ திடீரென்று மழை பெய்ய ஆரம்பிச்சது. முதல்ல சில துளிகள், பிறகு கொஞ்சம் அதிகம். சாயம் எல்லாம் மெதுவா வழிய ஆரம்பிச்சு கலந்தது. சிவப்பு மஞ்சளோட கலந்தது, நீலம் பச்சையோட கலந்தது. சிக்கு ஒரு கலர் குழம்பு பறவை மாதிரி ஆயிடுச்சு. மற்ற பறவைகள் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சிக்கு வெட்கப்பட்டு ஓடிவிட்டது. அந்த நேரம் அம்மா காக்கா சிக்குவை தூக்கி கொண்டு மெதுவா சொன்னாங்க, சிக்கு, நீ எப்படி இருந்தாலும் அழகுதான். மற்றவரைப் போல ஆக வேண்டிய அவசியமே இல்லை. உன் இயல்பே உன் அழகு என்று அம்மா காக்கா கூறியது. சிக்கு அம்மாவை கட்டிப்பிடிச்சது. மழை நின்றதும் சாயம் எல்லாம் கழுவி போச்சு. சிக்கு மீண்டும் கருப்பு பல காக்காவாக மாறிச்சு. இந்த முறை அது மனநிறைவோட பறந்தது. கதையின் நீதி, நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் நான். நம்மை மாற்றி மற்றவரைப் போல ஆக முயற்சி பண்ணினாலும் அது நீண்ட நாள் நிலைக்காது. உண்மையான அழகு நம்ம சொந்த தனித்தன்மையில் தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறோமோ அதை காதலித்து ஏற்றுக்கொண்டால்தான் நாம் உண்மையிலேயே பிரகாசிக்கிறோம்.